லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து அருமையான வாஸ்து வரைபடம் மற்றும் குழிக்கணக்கு கோவில் 2 கோவில் சொல்கிறேன். அவசியமாக போயிட்டு வாங்க. 7:30 நடக்கிறவங்களுக்கு கோவில் போயிட்டு வரணும். ஸோ குழிக்கணக்குன்னா என்ன சார்? உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் மற்றும் ஜோதிடத்தில் நிறைய தகவல்கள் இந்த பிளானோட கொடுக்குறேன். இப்போ வரைபடத்தை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புரியும். வணக்கம். இப்போ கிழக்க பார்த்ததுக்கு 22க்கு 30:45 5G ஃபஸ்ட்டு. இது ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. 3 நண்பர்கள். ஈசான மூலையில் மழைநீர் சேரிப்பு, போர்வெல் சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையில், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஈசான மூலையில் வெராண்டா, ஹால் 10க்கு 17, கன்னி மூலையில் பெட்ரூம், அக்னி மூலையில் 10க்கு 8 ஒரு கிச்சன், யூட்டிலிட்டி, டாய்லெட்டு, காமன், அட்டாச் டாய்லெட். 22க்கு 30:45 வச்சாக்கா 85 குழி வருது. இது 9, 18, 27, 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் யோகம். மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை யோகம். இந்த வரைபடம் உங்களுக்கு ஒரு கிழக்க பார்த்த அருமையான வரைபடம். இப்போது நாம் இந்த பிளானுக்கு உண்டானது கட்டிட்டோம். கிழக்க பக்கம் நிறைய இடம் இருக்குது. செல்வம் சேரணும். என்ன சார், நாம் ஒரு செடி வளர்க்கலாம். நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் அக்னி மூலையில் வளர்க்கலாம். மாதுளை வைங்க. அரசு வீட்டுக்கு வெளியில் அக்னியில் வைக்கலாம், வீட்டிற்கு பின்னாடி கன்னி மூலையில் வைக்கலாம். அரசு வேப்ப மரம் அதே மாதிரி பின்னாடி கன்னி மூலையில் வச்சோம்னா வீட்டில் ஒரு வேப்பமாச்சிலும் வேம்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் மஞ்சரளி ஈசான மூலையில் வச்சா காசு பணம் நிறைய வரும், ஆரோக்கியம் நிறைய வரும். மஞ்சரளி ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு. இந்த பிளான் நல்ல அருமையான ஒரு வரைபடம். இப்போது இந்த நம்பர் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். கிழக்க பார்த்துட்டு மேற்க பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு 22க்கு 30:45 85 குழி பலனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது மேற்கு பார்ப்போம். இப்போ 22க்கு 55 உள்ள ஒரு வரைபடம் மேற்கு. இப்போது 5G. ஸோ இது கன்னி மூலை, வாயு மூலை, ஈசான மூலை, அக்னி மூலை. 3 நண்பர்கள் சேர்ந்தாப்பில் இங்கே இருக்காங்க. இங்கே செப்டிக் டேங்க், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். முடிஞ்சிருச்சா? இப்போது வீட்டுக்கு உள்ளே போகணும். வெராண்டா, சிட் அவுட்டு, ஹால் 16க்கு 16, பெட்ரூம், பூஜை அறை, கபோர்டு கன்னி மூலையில் வச்சுருக்கோம். 16க்கு 10:15 ஒரு பெட்ரூம், ஜன்னல், டைனிங் கொடுத்துருக்கோம். கிச்சன் அக்னி மூலையில், யூட்டிலிட்டி. இது ஒரு அருமையான மேற்க பார்த்த 22 அடியும் 55 அடியும் வெளியளவு சரியான அளவு. இப்போது மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி 9, 18, 27, 8, 17, 26 பிறந்தவர்களுக்கு இந்த மேற்கு திசை யோகம். சிவனுக்கு உகந்தது. நம்ம பிரதோஷத்துக்கு போயிட்டுருக்கோம். மேற்க பார்த்தவங்களுக்கு மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனியும், துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், கும்பராசிக்கு 7:30 நடக்குது. அப்போ யாரை போய் தொடணும்? சனி பகவான். சனி பகவானுடைய சனீஸ்வரன் ஈஸ்வர பகவானை தொட்டுட்டோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சிவபெருமானை தொடணும்னாக்கா நீங்கள் ஊமத்தம்பூ நிறைய இடத்துல கிடைக்குதுங்க. ஊமத்தங்காய் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி ஊமத்தங்காயை வச்சுட்டோம்னாலே டிஸ்டி போயிடும். எம்பெருமான் சிவபெருமான் அங்கே வந்துடுவார். ஊமத்தம்பூவையும் ஊமத்தங்காயையும் பிரதோஷ அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இது நான் காசிக்கு போயிருக்கும்போது ஊமத்தங்காய் இவ்வளோ பெருசு இருக்குது. நான் மதுரையில் சிறுசாக பார்க்குறேன். முள்ளாக இருக்குங்க, ரோட்டோரமாக நிறையா இருக்கும். சிவனுக்கு உகந்த பூ ஊமத்தம்பூ, உண்மையான பூ. இப்போது நாம் வீட்டில் இதெல்லாம் வளர்க்கலாம். வேம்பு, முருங்கை, வாழை, தென்னை, எலுமிச்சம் வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஈசானத்தில் வச்சா நல்லது. நெல்லிக்காய் அக்னியில் வச்சா நல்லது. சீத்தாப்பழம், பலாப்பழம், மா ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா, மாமரம் இருந்துச்சுன்னா, மாவிளை கட்டுறோம்ல,
எப்போவுமே வீட்டில் விசேஷம் வந்துக்கிட்டே இருக்கும். துளசி இருந்துச்சுன்னா மகாலட்சுமி மகாவிஷ்ணு உங்கள் வீட்டில் இருப்பார். இதில் ஏதாவது ஒன்றாச்சிலும் வைங்க. தென்னை அக்னியிலையும் கண்ணிலையும் வைங்க. முருங்கை வீட்டுக்கு பின்னாடி வைக்கணும். முருங்கை இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி வைங்க, ரொம்ப நல்லது. என்ன இருக்கக்கூடாது? கல் செடி, கள்ளி, போன்சாய்ங்கிறது வீட்டுக்குள்ளே முள்ளாக ஒரு சின்னதாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வளர்க்காதீங்க. புளிய மரம், புளிப்பு சம்மந்தப்பட்டது நம்ம உடம்பை கெடுக்கிறது எதுனா லிவரை வந்து கெடுத்துரும். அதுதான் புளிப்பு. இந்த புளியோதரை வந்து ஒரு நாளைக்கு காலை மாலை மதியம் இரவு கோவிலில் பிரசாதமாக புளியோதரை கொடுப்பாங்க, கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம உடம்புல இருக்கிற கழிவை அகற்றுறதுக்காக கொடுக்குறது. அது பிரசாதத்துக்காக சாப்பிட்றது தான். அதனால தான் எது கோவிலில் கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து உடம்புல இருக்கிற விஷத்தன்மையை முறிக்கிறதுக்காக தான். நாம் அதை வந்து சிறுசாக சாப்பிடாமல் பெருசாக வச்சு சாப்பிட்டோம்னா உடம்பை கெடுத்துரும். அன்பர்களே, கோவிலில் நிர்வாகத்தில் இருக்கிறதெல்லாம் சரியாக செஞ்சுருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கழிவெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிறது போயிடும். இந்த புளிய மரம், இந்த இதெல்லாம் அதே மாதிரி உலர்ந்த மரம் இருந்துச்சுன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தேவையில்லாத மரம் வளர்ந்துருக்கும், ஒடிஞ்சு விழுந்திருக்கும், அதை எடுத்து கூட போட முடியாது. இந்த வரைபடம் 151 குழி. பிளான் பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் சொல்லுங்கள். 933 42 128 9344100694 2 நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது. தேவைப்படுறவங்க வரைபடம் அமைச்சிருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு அனுப்புங்க, பார்த்து சொல்கிறேன். வரைபடம் அமைக்க போகிறோம், நாங்கள் இடம் வாங்கியிருக்கோம் சார், பிளானுக்கு போடணும், இந்த நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னா கண்டிப்பாக குரு காணிக்கை அப்படின்றது நாங்கள் வாங்குவோம். அதனால் கண்டிப்பாக அதன்படி செயல்படுங்க. வாஸ்து பாருங்கங்க, உள்ள டெக்கரேஷன்லாம் பண்ணுறீங்க, ஃபால் சீலிங் டெக்கரேஷனாக போடுறீங்க, கப்போர்டு தள்ளி விட்டால் இடிக்காமல் மெதுவாக போய் அணையணும்னு சொல்கிறீங்க, கட்டில் அப்படியே தூக்குனா உள்ளே ஜாமானை வைக்கணும்னு சொல்கிறீங்க, பீரோ வந்து உள்ளே அண்டர் கிரவுண்ட் வைக்கணும்னு சொல்கிறீங்க. ஏங்க, ஒரு வாஸ்து பார்த்தா தானேங்க உங்களுக்கு உங்கள் குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்காரமாக சொல்லுது. நீங்கள் ஏங்க கேட்க மாட்டீங்க? சின்னதாக ஒரு செலவு பண்ணி அதை சரியாக பார்த்துட்டு அதன்படி கட்டுங்க. உள்ளுக்குள்ளே என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ பண்ணுங்கள். வாஸ்து உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.